Hello friends, welcome to Sai's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால 2 கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, 6 வரமிளகாய். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரத்தில் கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கு. இதை இந்த மாதிரி பிழிஞ்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது பருப்பு மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. வாழைப்பூ கருக்காமல் இருக்கிறதுக்காக மோர் தண்ணியில் போட்டிருந்தோம். இப்போ நான் அதை வடித்து எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும். வாழைப்பூவை இதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சி வச்ச மாவில் 1/2 ஸ்பூன் அளவு பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் சோம்பு, வதக்கி வச்சிருக்கிற வாழைப்பூ, கட் பண்ணி வச்சிருக்கிற 4 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்குன ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் சேர்த்துடலாம். பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை உருண்டைகளாக உருட்டிடலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம உருட்டி வச்சிருக்கிற மாவை ப்ரெஸ் பண்ணி போட்டுடலாம். வடை பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலால் வேகும், உள்ளார வேகாது. ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு திருப்பிடலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.